இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன், நீங்க சரி பண்ணி தரீங்கன்றத நாங்க ஒரு மாசமா பேசிட்டு இருக்கோம். பிஎல்ஓ மீட்டிங், உங்களோட மீட்டிங்லயும் நாங்க பேசியிருக்கோம். இல்ல, நான் அன்னைக்கு உங்கள்ட்ட சொன்னேன், சரியான முறையில அவங்க வந்து இதை பண்ணல. உங்களோட ஜூம் மீட்டிங் இருக்கீங்க, கடைசியா கேட்டீங்களா, நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது வேண்டுகோள் இருக்குன்னு கேட்டீங்கல்ல, ஜூம் மீட்டிங். நான் அன்னைக்கு உங்கள்ட்ட என்ன சொன்னேன், வர்ற ஊழியர்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, அவங்க வந்து எந்த ஒரு பிராக்டிஸ் இல்லாம வர்றாங்க, அவங்களுக்கு சரியான ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி உங்கள்ட்ட சொல்லியிருக்கோம் நாங்க ஏற்கனவே. அப்படி இருந்து திரும்ப நீங்க தான் வந்தாச்சு எல்லாத்தையுமே சரி பண்ணுங்க மேடம். தயவு செய்து எனக்கு ஒரு ஆள் நீங்க கொடுத்தத நான் சரி பண்ணிருக்கேன். நீங்க எந்த ஆதாரமும் இல்லாம இது மாதிரி எத்தனை சேர்த்தீங்கன்னு கேக்குறீங்க. எக்ஸாம்பிள் இருக்கு. நானே என்ன பொறுத்த வரைக்கும் வேற தவறு நடந்திருந்தா கொடுங்க. நான் எடுத்து வந்துறேன். எல்லாமே நான் சரியா தான் பண்ணிருக்கேன். எங்க பிஎல்ஓக்கு இல்ல நான் வெளிப்படையா உங்களுக்கு சொல்றேன் மேடம். நான் மட்டும் வெளிப்படையா நான் என்ன கேக்குறேன்னு எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இத பார்த்து ஸ்கேன் பண்ணாங்களா இல்ல சும்மா மொத்தமா ஸ்கேன் பண்ணிட்டாங்களா? எனக்கு அதான் கேள்வி. நான் கொடுத்த படிவத்தை ரெக்வெஸ்ட் பண்ணி உங்கள்ட்ட கேக்குறேன். நான் உங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன். நான் கொடுத்த படிவத்தை சரி பண்றது இந்த லிஸ்ட் யார் கொடுத்தாங்க சார்? உங்களோட லிஸ்ட் தான். இத சரி பண்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு லிஸ்ட் கையில கொடுத்துருக்கோம். ஏதேனும் தவறுகள் நடந்திருந்தா சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கறதுக்காக கேள்வி. உங்களுடைய நீங்க உங்களுக்கு பிஎல் இருக்காங்க. என்னோட கேள்வி லெவல் ஏஜென்ட் இருக்காங்களா? போனாங்களா பிஎல்ஓ கூட? நானே அந்த பூத்துக்கு நான் தான். இந்த தப்பு எப்படி நடந்துச்சு? நானா அந்த பூத்துக்கு நீங்க போய் என்ன அந்த தப்பு லிஸ்ட் இல்ல இது கொடுத்து பிஎல்ஏ வந்து பிஎல்ஓ கூட போய் இருந்தா இந்த மாதிரி இறப்பு பிஎல்ஓ சேர்த்து நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். தேர்தல நான் நாம் தமிழர் கட்சி சார்பா வேட்பாளரா போட்டிடுறேன். நாங்க வந்து எஸ்ஐஆர் படிவம் ஃபில்அப் பண்ணி கொடுக்காம இருந்திருந்து நீங்க டெத்துன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நான் உயிரோட இருக்கும் போதே என்னை டெத்துன்றாங்க. வேட்பாளருக்கே இந்த நிலைமைனா பாமர மக்கள் கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாம் அந்த படிவத்தை எப்படி நிரப்பி கொடுப்பாங்க? எப்படி அவங்களுக்கு படிவத்துல பாதி நிரப்புனா போதும், தெரிஞ்ச வரைக்கும் நிரப்பி கொடுங்க, நாங்க ஏத்திக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. எல்லாத்தையும் கரெக்டா நிரப்பி கொடுத்த எங்களுக்கே இந்த நிலைமை இருக்கும்போது கிராமத்துல இருக்க மக்கள், படிக்காத மக்கள் எல்லாம் ஃபுல்லப் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட எப்படி இருக்கும்? இன்னும் லிஸ்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. இன்னும் நாங்க பார்ப்போம் எத்தனை பேர் லிஸ்ட் நீக்கப்பட்டிருக்காங்கன்றதை நாங்க சொல்லுவோம். நீங்க அதை பண்ணிக்கணும். நான் வேட்பாளர் வந்து ரமேஷ் இந்துஜா. நான் வந்துட்டு எஸ்ஐஆர் படிவம் வந்துட்டு நிரப்பி கொடுத்துருக்கேன். என்னோட வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு. எனது மனைவி வந்துட்டு சிவகங்கை சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். திட்டமிட்டு இதை வந்துட்டு எடுக்கணும்ட்டு வந்து வேட்பாளர் நிற்கக்கூடாதுக்காக இந்த அரசு வந்துட்டு செயல்படுது. அது மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா, ரெண்டுமே கூட்டுக்காவணிகள் இதை வந்துட்டு அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உயிரோட இருக்க எங்களை வந்துட்டு இறந்து போயிட்டான்னு எதன் அடிப்படையில் கொடுத்தாங்கன்றது எங்களோட கேள்வி. நாங்கள் படிவம் கொடுக்காம இருந்திருக்கோமா, இல்லை இந்த ஊர்லேயே இல்லாமல் இருக்கோமா? கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் என் மனைவி மாற்று வேட்பாளராக சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்போ எஸ்ஐஆர் படிவம் என்கிட்ட இருக்கு. 2 பேரோட படிவமும் பிஎல்ஓ கையெழுத்து போட்டு கொடுத்த படிவம் இருக்கு. என்னோட ஓட்டர் ஐடி, எங்களோட 2 பேரோட வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு. அவங்க கொடுத்த சர்டிபிகேட், அந்த கொடுத்த லிஸ்ட்ல வந்து டெத்துன்னு இருக்கு.